1992 லாஸ் ஏஞ்சல்ஸ், அமெரிக்கா. ஒரு பயங்கரமான குற்றவாளி மெர்சர் சிறையிலிருந்து வெளியே வந்து 6 மாசம்தான் ஆகுது. பரோலில் இருக்கான். போலீஸ் போன் பண்றாங்க. அடேங்கப்பா, என்னடான்னா இது? பையன் ஸ்கூலுக்கு போகணும், சீக்கிரம் எழுந்திருடான்னு சொல்றாரு. காலை உணவுல ஏன்டா என்னை கண்டுக்க மாட்டேங்கிறேன்னு கேக்குறாரு. அந்த பையன் அண்டோயின்னு பேர். உன்னோட இருக்க எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றான். அப்பா சிறையில இருந்தப்போ அம்மா உயிரோட இருந்தப்போ சந்தோஷமா இருந்ததாம். அம்மா இறந்துட்டா அப்பா சிறையிலிருந்து வந்ததும் சுதந்திரம் இல்லாம பிடிச்சு வச்ச மாதிரி இருக்குன்னு சொல்றான். நல்லா இருக்கணும்னு தான்டா, வேற பொம்பிள பசங்க மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு தான் அப்பா கெஞ்சுறாரு. காட்சி மாறுது. ரிப்பான்னு ஒருத்தன் அவன் ஃப்ரெண்டு டேனியலோட கள்ளத்தனமான ஒரு கொள்ளையை பத்தி பேசுறான். அட போங்கடா, 2 பேரும் ஒரு கும்பலுக்குள்ளேயே இருக்காங்கன்னு தெரிய வந்துச்சு. லாஸ் ஏஞ்சல்ஸுக்குள்ள நிறைய கொள்ளையடிச்ச கும்பல் அது. அப்போ ரிக்கான் சொல்றான், சாயங்காலம் அந்த கொள்ளை நடக்கிற இடத்தை பார்க்க போறேன்னு. ஒரு மெட்டல் ஃபேக்டரி. டேனியல் கேக்குறான், யாரு கூட போறேன்னு. அப்புறம் ரிக்கான் சொல்றான், அவன் அண்ணன், அவன் தத்தெடுத்து வளர்த்த அப்பா கூட போறேன்னு. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ரிக்கானும் அவன் அண்ணனும் அவங்க தத்த அப்பா டேவிட் வீட்டுக்கு போறாங்க. அடேங்கப்பா, டேவிட், ரிக்கான், அவன் அண்ணன் எல்லாரும் ஒரே கொள்ளைக்கார கும்பல்ல தான் இருக்காங்கன்னு தெரிய வந்துச்சு. அப்புறம் 3 பேரும் அந்த மெட்டல் ஃபேக்டரிக்கு ஓடி போறாங்க. கொள்ளையடிக்க போறாங்க. அதே நேரத்துல மெர்சர் வேலைக்கு போறான். போற வழியில ஒரு கடைக்கு போய் சாப்பிடறதுக்கு எடுக்கிறான். அந்த நேரம் 2 கொள்ளைக்காரன் அங்க வந்து கடைக்காரனை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அட்டகாசத்தை பார்த்த மெர்சர் போங்கடான்னு சொல்றான். ஆனா அந்த 2 கொள்ளைக்காரன் கேட்கல. துப்பாக்கி காமிச்சு மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. முதல்ல மெர்சரை அந்த கூட்டம் அடிச்சு போடணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா அதிர்ஷ்டவசமா அவங்க தலைவன் தடுத்து நிறுத்திட்டாரு. அந்த மனுஷன் மெர்சர்னு கருப்பு சமுதாயத்துல ரொம்ப மதிக்கப்பட்ட முன்னாள் குற்றவாளின்னு விளக்கினாரு. அப்புறம் அந்த தலைவன் கார்ல ஏற போற மெர்சரை போய் சந்திச்சாரு. தன் கூட்டாளிகள் யாருன்னு தெரியாம செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டாரு. அதுக்கு அப்புறம் ரிங்கன், அவன் தம்பி டேவிட் கூட உலோக கம்பெனி முன்னாடி வந்து நின்னாங்க. அவங்க இலக்கு பிளாட்டினம். சொன்னா நம்ப மாட்டீங்க, தங்கத்தை விட ரொம்ப விலை உயர்ந்த உலோகம். ஆனா அந்த பிளாட்டினம் கிடைக்கணும்னா கடுமையான பாதுகாப்பு சவால்களை தாண்டணும். அது மட்டும் இல்ல, அது வலிமையான பத்திரப்பெட்டியில இருக்கு. அதை திறக்க 2 மணி நேரம் ஆகும். அப்புறம் ரிங்கன் கம்பெனி நிழற்படத்தை காமிச்சு கம்பெனி அலாரம் ஒலிக்க கூடாதுன்னு கண்டிப்பு சொன்னாரு. அலாரம் ஒலிச்சா பிளாட்டினம் பத்திரப்பெட்டி உடைக்க முடியாத வலிமையான உலோகத்தால சீல் ஆயிடும் சொன்னாச்சு. டேவிட் உடனே, ரிப்போர்ட் எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டான். ரிப்போர்ட் கிடைக்க 1 வருஷம் ஃபேக்டரி தொழிலாளிகள்ல சீக்ரெட்டா வேலை பார்த்தவங்க கிட்ட தகவல் சேகரிச்சேன்னு ரிப்போர்ட் பண்ணினான் ரிப்போர்ட். அப்பவே மெர்சர் அவன் வேலை செய்யற இடத்துக்கு வந்தான். அதுதான் அந்த உலோக ஃபேக்டரி, கொள்ளையடிக்க போற ஃபேக்டரி. உடனே சீஃப் செக்யூரிட்டி ஆபீசரை பார்த்தான். அவன் நல்ல ஃப்ரெண்ட். அந்த நேரத்துல டிவில ஒரு நியூஸ் வந்தது. லாஸ் ஏஞ்சல்ஸ் முழு நகரத்தையும் அதிர்ச்சியில ஆழ்த்திட்ட நியூஸ். கடந்த வாரம் வெள்ளை போலீஸ் ஆபீசர்ஸ் கருப்பு மக்களை அடங்கமா அடிச்சு கொன்னுட்டாங்க. மதியம் 3 மணிக்கு அந்த ஆபீசர்ஸ்க்கு விடுதலை கிடைக்குமா இல்லையான்னு தீர்ப்பு வரப்போகுது. இதை கேட்ட சீஃப் செக்யூரிட்டி ஆபீசர் ஜட்ஜ் அந்த போலீஸ்காரங்களை விடுதலை பண்ணினா லாஸ் ஏஞ்சல்ஸில் கலவரம் தான். 1992ல அமெரிக்காவுல கருப்பு மக்கள் மேலே இருந்த ரேசிசம் எவ்வளவு மோசமானதா இருந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும்னு அலறினார். அப்புறம் மெர்சர் டேய் உடனே உலோக வேலை பண்ணுற ஏரியாவுக்கு ஓடிப்போய் வேலையை ஆரம்பிச்சான். சரியா 3 மணி ஆச்சுன்னா எல்லா ரேடியோவும் ஒரே, கருப்பு மக்களை அடிச்சு கொன்ன போலீஸ்காரங்க சாரி கொன்ன போலீஸ்காரங்களை விடுதலை பண்ணிட்டாங்கன்னு, குற்றமில்லன்னு சொல்லிட்டாங்க. அடேங்கப்பா, லாஸ் ஏஞ்சல்ஸ் எல்லாம் சீறி போச்சு. கருப்பு மக்கள் சாலைகளுக்கு வந்து கலவரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அட, இதுல போலீஸ்ல யாருமே நம்பிக்கை இல்லன்னா தெளிவா தெரியுது. எப்பவும் கருப்பு மக்களை ஒரு மாதிரி தான் பாக்குறாங்க. இந்த கலவரம் எல்லாம் நடக்கிறதுல ரிங்கனுக்கு அவன் அப்பா போன் பண்ணிட்டாரு. கொள்ளை அடிக்கலாம் இந்த கலவரத்துலன்னு. இந்த கலவரத்துல போலீஸ் எல்லாம் கலவரத்தை கையாளுறதுல பிஸியா இருப்பாங்க. வேற எதுவும் பார்க்க அவங்களுக்கு நேரம் இல்ல. அது மட்டும் இல்ல, அரசாங்கம் வெளியில வேலையெல்லாம் நிறுத்தி வச்சிருச்சு. சரி, ரிங்கன் அவன் அண்ணன் கிட்ட சொல்லிட்டான் இன்னைக்கு கொள்ளையடிக்க ரெடியா இருந்து. அடுத்து மெர்சர் ஃபேக்டரி. எல்லா தொழிலாளிகளையும் கூட்டி மேனேஜர் சொல்றாரு, கலவரம் நிக்குற வரைக்கும் ஃபேக்டரி சாத்த போகுதுன்னு. ஏஞ்சல்ஸ் பக்கம் அமைதியா இருக்கு. ஆனா மேனேஜர் வேலையாட்கள் எல்லாம் வீட்லயே இருங்க, கவனமா இருங்கன்னு கடுமையா சொல்றாரு. ஏன்னா கொள்ளையர்கள் கடைகள்ல மட்டும் இல்ல, காலியா இருக்கிற வீடுகளையும் சூறையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் மெர்சர் பாதுகாப்பு தலைவர்கிட்ட போய் கேக்குறாரு, வேலையாட்கள் லீவுல இருக்கும்போது ஃபேக்டரியை யாரு பாத்துக்குவாங்கன்னு. பாதுகாப்பு தலைவர் சொல்றாரு, மேனேஜர் அனுப்பின ஒருத்தர் கூட நானும் ஃபேக்டரியில காவலுக்கு இருப்போம்னு. அதை கேட்ட மெர்சர் இந்த குழப்பத்தோட நேரத்துல அவனும் அவன் மகனும் ஃபேக்டரியில தங்க அனுமதி கேக்குறாரு. ஏன்னா அண்டோயின் போராட்டத்துல சேர்ந்துடுவான்னு மெர்சருக்கு பயம். அவங்க வீடு அபாயமான இடத்துல இருக்கு.
பாதுகாப்பு தலைவர் உடனே சம்மதிச்சுடுறாரு. சரிதான்னு நினைச்சுடுறாரு. அதே நேரம் ரிக்கான் அவன் தம்பியோட டேனியலை பிடிச்சிட்டு கொள்ளையடிக்க போறாங்க. டேனியல் அவன் பொண்டாட்டி கிட்ட இருட்ட ஆரம்பிச்சா கதவை திறக்காதேன்னு சொல்லிட்டு போறாரு. அரை மணி நேரத்துல டேனியலும் ரிக்கானும் அவன் தம்பியும் டேவிட் வீட்டுக்கு போய் சேர்றாங்க. டேவிட் எல்லா பொருட்களையும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான்னு தெரியவர ரஷ்யா இருந்து இன்னும் 2 புது உறுப்பினர்களை கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறான். ரிப்கான் முதல்ல ஒரு கொந்தளிப்பு, நம்ம டீம் போதாதா, புதுசா யாரையும் சேர்க்க வேண்டாம்னு கொஞ்சம் கடுப்பா சொல்றான். ஆனா டேவிட் அடம் பிடிக்க சரி சரின்னு தலையாட்டறான் ரிப்கான். அப்புறம் 6 பேரும் அந்த உலோக கூடத்துக்கு உடனே கிளம்பிடுறாங்க. தங்கம் திருட போறாங்க. போற வழியில ரொம்ப நெரிசல், நிறைய பேர் ரோட்டுல அந்த கோளாறில கிடக்குறாங்க. மறுபக்கம் மெர்சர் வீட்டுக்கு போறான் அவன் பையனை எடுத்துட்டு வர. அப்போ அவனை சில பேர் போராட்டத்துல சேர சொல்றாங்க. அவனும் கருப்புன்னு காரணம் காட்டறாங்க. சீக்கிரமா வீட்டுக்கு போய் பையனை தேடுறான். ஆனா எங்கேயும் இல்ல. அவன் பையன் அண்டோன் காணாம போயிருக்கான். சரி வெளியில தேடணும்னு கிளம்புறான். இப்போ ரிப்கானோட டீம் அந்த உலோக கூடம் முன்னாடி போய் சேர்ந்துடுச்சு. அந்த நேரம் ரிப்பன் காரிலிருந்து இறங்கி காவலாளி கிட்ட வழி கேட்குற மாதிரி நடிச்சான். அப்புறம் என்ன ஆச்சுன்னா போராட்டம். காவலாளியை அடக்கி அவனை பாதுகாப்பான இடத்துல வச்சுட்டாங்க ரிப்பனும் டேனியலும். அதே நேரம் பாதுகாப்பு தலைவன் ரவுண்டு சுத்துறான். ரிப்பன் கூட்டம் ஃபேக்டரியை நுழைஞ்சிடுச்சுன்னு அவனுக்கு தெரியாது. சாராயம் குடிக்க போன பாதுகாப்பு தலைவனை ரிப்பன் கூட்டம் சட்டுன்னு கவிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா எதிர்ப்பு காட்டாதேன்னு, யாரையும் காயப்படுத்த கூடாதுன்னு. ஆனா டேவிடோட ரஷ்ய மனிதன் எந்த வாக்குவாதமும் இல்லாம பாதுகாப்பு தலைவனை கொன்னுட்டான். ரிப்பனுக்கு கடுப்பாயிடுச்சு. அவனை கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. சண்டை தொடங்கிடுச்சு. டேவிட் சமாளிச்சு ரிப்பனை சமாதானப்படுத்தினான். சரி பிளாட்டினம் பத்திர பெட்டகத்துக்கு போகலாம்னு முடிவு பண்ணாங்க. மறுபக்கம் லாஸ் ஏஞ்சல்ஸ் தெருவுல தன் மகனை தேடி அலைஞ்சிட்டு இருக்கான் மெர்சர். அந்த கும்பல் தலைவனை சந்திச்சான். அவனிடம் அந்த நேரத்துல அந்த பயல அண்டோனிய பார்த்துட்டான்னு கேட்டா கும்பல் தலைவன் எனக்கு தெரியாது. ஆனா அண்டோனிய பார்த்தா மெர்சருக்கு சொல்றேன் இன்னும் கொஞ்சம் கூட தயங்காம சொன்னான். அப்புறம் நகரத்துல அரங்கேறிட்டு இருக்கிற கலவரங்களை பார்த்துட்டு கும்பல் தலைவன் மெர்சர் கிட்ட துப்பாக்கிய கொடுத்தான். ஆனா மெர்சர் அதை வாங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்புறம் ரெஜினோட டீம் பிளாடினம் வால்ட் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அங்கே ஓடி போய் உடனே அதை உடைக்க முயற்சி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு அரை மணி நேரம் ஆகும்னு எல்லாருக்கும் தெரியும். அரை மணி நேரம் கழிச்சு பாதுகாப்பு தலைவன் இன்னும் உயிரோடு இருக்கான். அவன் அலாரம் பட்டனை அழுத்த கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அந்த நேரத்துல பிளாடினம் வால்ட் தானா வேலி போட்டு சீல் ஆயிடுச்சு. இத பார்த்த ரெஜின் உடனே போர்க்லி ஆஃப் ஏறி அந்த உருக்கு வேலிய பிடிச்சு நிறுத்த முயற்சி பண்ணான். ஆனா அந்த முயற்சியில டேனியலோட கால் போர்க்லி ஃபட்ல நசுங்கி போச்சு. வேலியை நிறுத்தினாலும் ரெஜினுக்கு ரொம்ப குற்ற உணர்வு. டேனியல் வழிபடுறத பார்த்து போர்க்லி ஆஃப் பின்னாடி ஓட்ட ரெஜின் முயற்சி பண்ணான். ஆனா டேவிட் உடனே அவனை நிறுத்திட்டான். ஏன்னா போர்க்லி ஆஃப் பின்னாடி ஓட்டினா அந்த உருக்கு வேலி திறந்துடும்னு அவனுக்கு தெரியும். பாதுகாப்பு அறை கதவை மூடிடுறாங்க. மிஷன் தோல்வி. அப்புறம் ரிப்கான் சொல்றான் 4 பாறைகளை கொஞ்சம் நகர்த்தி டேனியலோட காலை நீக்கிடலாம்னு. ஆனா அந்த நேரத்திலேயே ரஷ்யாவுல இருந்து வந்த டேவிட் கூட்டாளி ஒருத்தன் போர்க்லிஃப்ட்ல இருந்து சாவி எடுத்துடுறான். அடேங்கப்பா, ரிப்கான் கூட அவனுக்கு போர். டேனியல் கத்தரான் சாந்தமா இருங்கண்ணா, கால் அறுக்கலாம், கால்லே இல்லாம போச்சு, எதுவும் செய்ய முடியாது. இன்னொரு பக்கம் மெர்சர் அவன் மகனை தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். சிட்டி முழுக்க. அப்போதான் அந்த கும்பல்ல அண்டோனை கண்டுபிடிச்சான். கடை ஒன்ன கொள்ளையடிக்க போறாங்க. மெர்சர் அவனை கிள்ளி விட்டான். மகனை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கார் எடுத்து கலவரம் ஓய்ஞ்சுற வரைக்கும் மெட்டல் ஃபேக்டரியில தங்கலாம்னு பிளான் போட்டான். அந்த நேரத்துல டேவிட் கூட்டாளி 2 பேர் செக்யூரிட்டி ஹெட் ஆபீஸ்ல போய் அவனை கொன்னுட்டு அலாரம் ஆஃப் பண்ணிட்டாங்க. பின்னாடி பாதுகாப்பு அறை கதவை உடைக்க அவங்க கூட சேர்ந்துட்டாங்க. சீரியஸா? அப்புறம் மெர்சரும் அண்டோனியும் தொழிற்சாலைக்கு போற வழியில அண்டோனி அவன் அப்பா மேல கொஞ்சம் கோபமா இருக்கான். காரணம், கருப்பு மக்கள் அரசாங்கத்துக்கு எதிரா தெருவுல போராடணும்னு அவன் நினைக்கிறான். இதை கேட்ட மெர்சர் கடைகளை பொசுக்கிறது போராட்டம் இல்ல, கொள்ளைன்னு கடுமையா சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல திடீர்னு ஒரு கும்பல் ஒரு ஜோடியோட காரை பறிச்சுட்டு இருக்கு. சீறி பாய்ஞ்சு வந்த மெர்சர் கொள்ளைக்காரங்களை நிறுத்துறாரு. ஆனா அந்த கெட்டவங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. மெர்சர் அந்த கொள்ளைக்காரங்களை அடிச்சு துவைச்சு விட்டு அந்த ஜோடிக்கு தொலைவுக்கு போக சொல்லி தொழிற்சாலைக்கு போறாரு. 15 நிமிஷத்துல நகர எல்லையில போலீஸ் சோதனை சாவடி. லைசன்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் கேக்குறாங்க. எங்க போறேன்னு கேக்குறாங்க. மெர்சர் உடனே எல்லாத்தையும் காமிச்சு தொழிற்சாலைக்கு போறேன்னு சொல்றாரு. அந்த உலோக கம்பெனிக்கு போறான் பாருங்க. அங்கே வேலை செய்யறான். அதே நேரம் வேற ஒரு கார் வர முயற்சி பண்றது. வெள்ளைக்காரங்கன்னா பாருங்க, போலீஸ் சோதனை பண்ணாம விட்டுடுறாங்க. அந்த ஆத்திரம் அந்த ஆண்டோனுக்கு. அடேங்கப்பா, மெர்சர் அவனை சமாதானப்படுத்த முயற்சி பண்றான். காரை விட்டு இறங்குன்னு போலீஸ் சொல்றாங்க. லாரியை சோதனை பண்ணணும்னு.
ஆண்டோனோ கோபத்தோட இருக்கான் பாருங்க. ஒரு போலீஸ் பயமுறுத்த ஆரம்பிச்சுட்டான். அப்படியே கண் எரிச்சல். மெர்சர் அந்த போலீஸ்காரன பதம் பார்க்கலாம்னு நினைச்சான். ஆனா தன்னை அடக்கிக்கிட்டான். போலீஸ் அவங்களை விட்டுட்டாங்க. அதே சமயம் ரிக்கான் கூட்டாளிகள் பீரோவுல துளை பண்ணி வெடிகுண்டு வைக்கிறாங்க. பூம், வெடிச்சிடுச்சு. துளை பண்ணி பீரோவை திறந்துடுறாங்க. டேவிட் கூத்து விடுறான். நிறைய பணம். ரிச்சா போறாங்க. ரிக்கான் கிட்ட வேன் ஏற்பாடு பண்ண சொல்றான். பிளாட்டினத்தை எடுத்துட்டு போக. ரிக்கான் சின்ன பையன் டேனியலை ஆசுவாசப்படுத்தி சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பிடுவோம் உறுதியா சொன்னான். சில நிமிஷம் கழிச்சு அவன் கையை கழுவா போனான். அந்த நேரத்துல மெர்சரும் அண்டோனியும் ஃபேக்டரியில வந்து சேர்ந்தாங்க. அண்டோனி டாய்லெட் போகணும்னு கேட்டான். மெர்சர் காட்டி கொடுத்தான். அண்டோனி டாய்லெட்ல போய் பார்த்தா அதிர்ச்சி. ரிக்கனோட சின்ன பையன் துப்பாக்கியோட நின்னுக்கிட்டு இருந்தான். அதே நேரம் செக்யூரிட்டி ஹெட் சாகடிக்கப்பட்டிருக்கிறத பார்த்து மெர்சர் அதிர்ந்து போனான். ஃபேக்டரி ஆபத்துலன்னு புரிஞ்சிச்சு. திராயர்ல இருந்து துப்பாக்கியை பிடிச்சு அண்டோனியை காப்பாத்த போனான். ஆனா வெளியே வந்த உடனே ரஷ்யாவுல இருந்து வந்த டேவிட் கூட்டாளி 2 பேர். கொள்ளை சண்டை. ஒருத்தரை மெர்சர் சுட்டு போட்டான். ஓடி போனான். ஒரு இடத்துல போய் நின்னுட்டு ரிக்கன் வேனை ரெடி பண்றத பார்த்துட்டான். ஒரு கணத்தில் மெர்சர் ரிகான் கிட்ட இருந்த துப்பாக்கியை பறிச்சிடுச்சு. வண்டியோட சாவி எடுத்து ஸ்டார்ட் ஆகாம பாத்துப்புட்டாரு. அப்புறம் ரிகானை ஒரு மறைஞ்ச இடத்துக்கு இழுத்துட்டு போய் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாரு. உன் பொண்ணு எங்கன்னு கத்தி கேட்டாரு. பிளாட்டினம் திருட வந்தது உங்க கூட்டமான்னு அலறினாரு. ரிகான் பயந்து எனக்கு என் பொண்ணு பத்தி தெரியாது. ஆனா பிளாட்டினம் திருட எங்க கூட்டம் வந்தது உண்மைன்னு சொல்லி பயந்தான். அதை கேட்ட மெர்சர் என் பொண்ணு இன்னும் அங்கேதான் இருக்கும்னு நம்பி பிளாட்டினம் கிடங்குக்கு ஓடினாரு. வேகமா சீன் மாறுது. ரிகானோட தம்பி அந்தோனியை டேவிட் கிட்ட கொண்டு போயிருக்கான். டேவிட் அனானோட பர்ஸை சோதிச்சு அவன் வீட்டு முகவரி, ஸ்கூல் முகவரி எல்லாத்தையும் காணோம்னு கண்டுபிடிச்சிட்டான். நீ இங்க எப்படி வந்தேன்னு கத்தினாரு டேவிட். அனான் சொன்னான், என் அப்பா இங்க மெஷின் ரிப்பேர் செக்ஷன்ல வேலை பண்றாருன்னு தேடி வந்தேன்னு. டேவிட் கேள்வி கேட்டுட்டு இருக்க கால் வெட்டப்பட்ட டேனியல் வலில அலறி அடிச்சுக்கிட்டே இருந்தான். டேவிட் ரொம்ப கோவப்பட்டான். அவன் இரக்கமில்லாதவன். டேனியலை உடனே கொன்னுவிட்டான். எதிர்பாராத விதமா. மர்சர் ரகசியமா அங்கே ஒளிஞ்சு பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் டேவிட் அந்தோனை நீ மட்டும்தான் வந்திருக்கன்னு நினைச்சேன்னு சொல்லி அனுப்பி வைச்சான். அந்தோன் போக போறப்போ டேவிடோட ரஷ்ய கும்பல் 2 பேர் வந்து யாரோ ஒருத்தர் எங்களை தாக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதை கேட்ட உடனே டேவிட் அந்த பார்க்கும் அந்நியன் அவருடைய அப்பா இருக்கலாம்னு சந்தேகிச்சு அந்தோனை திரும்ப கூப்பிட்டான். அந்த நிமிஷம் கழிச்சு அந்த 2 பேரும் வண்டியை சோதிக்க போனாங்க. ரிப்பன் எங்கேன்னு தேடினாங்க. கிடைக்கல. வண்டி ஸ்டார்ட் ஆகல. சாவி எடுத்து போயிடுச்சு. ஒருத்தன் டேவிட் கிட்ட போய் சொன்னான். இன்னொருத்தன் மர்சரை தேடி போனான். சிறிது நேரத்துல டேவிடோட கும்பல்ல ஒருத்தன் வந்து வண்டி சாவி காணோம் சார்ன்னு சொன்னான். அதை கேட்ட டேவிட் பிளாட்டினத்தை எடுத்துட்டு போக சாவி வேணும். ரிப்பன் என்ன ஆச்சுன்னு எனக்கு பரவாயில்லைன்னு கத்தினான். அதே நேரத்துல மர்சர் எப்படி தப்பிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தான். சீக்கிரமே ஒரு துப்பாக்கி சத்தம் கேட்டது. டேவிட் சிரிச்சான். அவன் ஆட்களில் ஒருத்தன் மெர்சரை கொன்னுட்டான்னு நினைச்சு. ஆனா டேவிடும் அவன் கூட்டாளிகளும் அதிர்ச்சியில உறைஞ்சு போனாங்க. ஏன்னா டேவிடோட ஒரு டாங் ரூஃப்ல விழுந்தான். அது மெர்சர் தான் சுட்டு போட்டான்னு புரிஞ்சிச்சு. அப்புறம் மெர்சர் ரிக்கனை கிட்ட வந்தான். ரிக்கன் அவன் கைதி. அப்போதான் மெர்சர் சொன்னான், ரிக்கன் கூட்டம் எந்த நெறியும் பேணல்னு. அவங்க கொள்ளையில அந்த கூட்டத்திலேயே முதியவன் தன் கருப்பு கூட்டாளி கொன்னுட்டான்னு. இதை கேட்டு ரிக்கன் கொதிச்சு போனான். மெர்சர் சொன்ன டேவிட்னா அவன் தத்தெடுத்த அப்பா. கருப்பு கூட்டாளி டேனியல். ரிக்கன் அலற ஆரம்பிச்சான். டேவிட் அநியாயக்காரன், ஏமாற்றுக்காரன், நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கொடுமைக்காரன். நீண்ட நாளா டேவிட்டை கொல்ல ஆசைப்பட்டிருக்கான்னு சொன்னான். அப்புறம் ஸ்பீக்கர்ல ஒரு சத்தம். டேவிட் கத்தரான், அண்டோனை வானின் கிளியை கொடுக்கணும், ரிக்கனையும் கொண்டு வரணும்னு. சரி, மெர்சர் ரிக்கனை டேவிட் முன்னாடி கொண்டு வந்தான். துப்பாக்கியால நிறுத்தி பிடிச்சுக்கிட்டு சாவி கொடுத்தான். ஒரு நிமிஷத்துல வேன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா மெர்சர் அவன் மகனை விடுறதுக்கு சொன்ன உடனே டேவிட் அட்டாக் பண்ணிட்டான். ரிக்கான் எல்லாம் பின்னாடி போச்சு. அப்புறம் மெர்சரும் அவன் மகனும் வேன்ல ஏறிட்டாங்க. ரிக்கானும் அவன் தம்பியும் பின்னாடி ஏறிட்டாங்க. ஆச்சரியம் பாருங்க, முன்னாடியே ரிக்கானும் மெர்சரும் சேர்ந்து வேலை பண்றதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால டேவிட் மகனையும் அவன் கூட்டாளிகளையும் மெர்சர் காரை விட்டு ஓட வச்சாங்க. ஓட்ட ரிக்கான் பார்த்தான். அவன் தம்பிக்கு குண்டு தாக்கிடுச்சு. அவன் தம்பிய புடிச்சிக்க சொல்லி கெஞ்சினான். ஆனா சில நிமிஷத்திலேயே தம்பி இறந்துட்டான். ரிக்கான் கொதிச்சு போனான். டேவிட்டையும் அவன் கூட்டாளிகளையும் தாக்க ஆரம்பிச்சான். ஒரே கொலவென்று டேவிட் கூட்டாளிகள் எல்லாரையும் அழிச்சுட்டான் ரிக்கான். டேவிட் மட்டும் தனியா நின்னுட்டான். கடைசி கோஷ்டி. டேவிட் ரிக்கானுக்கு வயித்துல குண்டு விட்டான். அடுத்த நிமிஷமே மெர்சருக்கும் குண்டு. வேன் திருகி விழுந்துடுச்சு. டேவிட்